ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கே ட்ராமாவோட ஸ்டோரிலைன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட பேர் ஃபேண்டம் லாயர். இதில் மொத்தமாக 16 எபிசோட்ஸ் இருக்குது. இப்போ 2 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஹீரோ ஒரு லாயர். அவர் வேலைக்காக அப்ளை பண்ண எல்லா கம்பெனிலையும் ஹீரோவோட பேரை பார்த்தோன்னு கொஸ்டின் கூட எதுவுமே கேட்காம இவரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா மேலே விழுந்த ஒரு பழி. அவரும் ஒரு லாயர் தான். அவர் இப்போ இறந்தும் போயிருப்பாரு. ஆனால் அந்த ஒரு ரீசனால் ஹீரோக்கு எங்கேயுமே வேலை கொடுக்க மாட்டாங்க. அதனால ஹீரோ இப்போ அவரே ஒரு லா ஃபர்ம் ஓப்பன் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஹீரோ கேட்ட மாதிரியே மெயின் ஏரியாலையும் அவர் பட்ஜெட்குள்ளே அடங்குற மாதிரியும் ஒரு இடம் கிடைக்குது. ஆனால் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தவர் ஒரு ஷாமன், ஃப்யூச்சரை கணிச்சு சொல்கிறவர். கடைசியாக அவர் அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்தப்போ அதனால ஏதோ அஃபெக்ட் ஆகி அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவர் சரியானோன்னு ஹாஸ்பிட்டல் பில் கூட கட்டாமல் அங்கேருந்து ஓடி போயிருப்பாரு. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே ஹீரோ கிட்ட சொல்லாமல் அந்த லேண்ட்லார்ட் அந்த இடத்த இவருக்கு வாடகைக்கு விட்டுருப்பாரு. அந்த ரூமை சுற்றி டாலிஸ்மன் ஒட்டியிருக்கும். அதுக்கு மேலே ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி தான் இவருக்கு அவர் ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாரு. ஹீரோ கிட்ட இருக்க பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் ஒரு புது ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதனால ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்த சோஃபா டேபிள் எல்லாம் தூக்கி போடாமல் அதையே இவர் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் அந்த இடத்துல ஆஃபீஸ் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் டேவே அந்த ஆஃபீஸில் ஆல்ரெடி இருந்த ஒரு டேபிளோட ட்ராயர்லேருந்து ஊதுபத்தியை எடுத்து ஏற்றுனோன்னு ஹீரோ மயங்கியிருப்பாரு. அப்போ ஒரு கால் வரும். அப்போ தான் எழுந்திருப்பாரு. இவர் எழுந்திருக்கப்போ இவருக்கு முன்னாடி யாரும் நின்றுருப்பாங்க. இவரை பார்க்க வந்த கிளையண்ட்னு இவர் நினச்சிப்பாரு. ஆனால் வந்தது மனுஷனே இல்லை, அது ஒரு கோஸ்ட். ஆனால் அது ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யார் கண்ணுக்கும் தெரியாது. சில டைம் அது ஹீரோவை ப்ராசஸும் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர் அந்த கோஸ்ட்டோட பிஹேவியராக மாறிடும். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்த ஷாமன் தான் இந்த கோஸ்ட்டை சம்மன் பண்ணியிருப்பாரு. பாதியில் அவர் மயங்கி விழுந்ததுனால தான் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணியிருப்பாங்க. அந்த கோஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை நிறைவேற்றினாதான் அது இவரை விட்டு போகும்னு ஹீரோ தெரிஞ்சுப்பாரு. அதுக்கு அந்த கோஸ்ட் யாருன்னு முதல்ல தெரியணும். ஆனால் அந்த கோஸ்ட்டுக்கு இப்போ மெமரி எதுவுமே இருக்காது. அதோட பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் தெரிஞ்சாதான் அதோட மெமரி ரீகேன் ஆகும்னு ஹீரோ கிட்ட ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கோஸ்ட்டை யார் சம்மன் பண்ணாங்கன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஒரு லேடி தான் அந்த இடத்துக்கு லாஸ்ட்டாக வந்திருப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, அந்த கோஸ்ட்டோட ஒய்ஃப் தான். அவங்க சம்மன் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, அவருக்கு ஆப்ரேஷன் நடந்தப்போ அவர் ஷாக்ல இறந்ததா சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதுலேருந்து இவங்களோட பொண்ணு ரூமை லாக் பண்ணிக்கிட்டு வெளியே வராமல் இருந்திருப்பா. அதனால தான் அவரோட ஒய்ஃப் அங்கே வந்து இறந்த ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட அந்த கோஸ்ட்டோட பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கேட்டோன்னே அந்த கோஸ்ட்டுக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவருக்கு நடந்த ஆப்ரேஷனில் ஷாக்லலாம் அவர் இறந்துருக்க மாட்டார். ஒரு டாக்டர் பண்ண தப்பால் தான் அவர் இறந்துருப்பாரு. ஆனால் அவர் பண்ண தப்பா அந்த டாக்டர் மறைச்சு ஒரு பொய்யான சர்டிஃபிகேட்டை கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த டாக்டர் மேலே ஹீரோ கேஸ் போட்டு கோர்ட்டில் லாயராக வாதாடுவார். ஹீரோக்கு இனிமேல் வரப்போகிற கிளையன்ட்ஸ் எல்லாருமே கோஸ்ட் தான். கொலை பண்ணப்பட்டவங்க, மெடிக்கல் நடந்த தப்பு, இந்த மாதிரி கோல்ட் கேசஸ் தான் இவருக்கு வரும். அதெல்லாம் லாயராக இவர் கோர்ட்டில் வாதாடி ஹீரோ ஜெயிச்சாரா, இதனால் இவர் லைஃப்பில் பாஸ்டில் நடந்த தப்பை இவர் சரி பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பபாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.